சென்னைக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க சுனாமி மட்டும்தான் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னுட்டுன்னு. ஸோ இப்போ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சொன்னீங்க வறட்சிகள் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு. திருப்பியும் சுனாமி அட்டாக் ஏதாவது இருக்குமா சார் சென்னை? நிலநடுக்கம் உங்களுக்கு எல்லை கோடு வந்து நம்ம கடல்ல தான் இருக்குது. நம்மளுடைய சென்னைக்கு இருக்குன்னு எல்லை நீங்க கோடுகள் சொன்னீங்க வந்து சார். கிழக்கே இருக்குது. ஆமா பர்மாவுக்கு சொன்னீங்க. நேராக கிழக்கே வந்து வங்கக்கடலில் போகுது. ஆமா. அங்கே ஒருவேளை சுனாமி அடிச்சதுன்னா ஜாவா சுமத்ராவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில வந்து அது போகுது. இங்கே அடித்தா ஜாவா சுமத்ராவும் அவுட்டு, இந்த பக்கம் இந்தியாவும் அவுட்டு, தென் மாநிலங்களும் அவுட்டு. ஆக நீங்கள் இதெல்லாம் வந்து கணக்கில் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு எச்சரிக்கை பாதை நம்ம அந்த எல்லைகளை பொறுத்து எச்சரிக்கலாம். இந்த எல்லைகள்லாம் இருக்குது. நமக்கு எந்த நேரமும் பேரிடர்கள் இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பேரிடர்களும் இயற்கை சீற்றங்களும் என்றைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டு வராது இனிமே. ஏன்னா வானமண்டலத்தை அவ்வளவு நம்ம மாற்றிட்டோம். அது ஒரு பெரிய விஞ்ஞானம். அதில் இப்போ நம்ம போனோம்னா அது மணிக்கணக்கில் ஆகும். ஆக வானமண்டலத்தை மாற்றிட்டோம். வானமண்டலம் மாறினதுனால கடலினுடைய தன்மையும் மாறிடுச்சு. வானமண்டலமும் கடலும் மாறினதுனால அது பூமியை தான்